ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை 27 நட்சத்திரத்திற்கான ஒரு பொது பலன் தான் பார்க்க போகிறீங்க. கதவை தட்டும் யோகம் என்று சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு ஃபோன் கால்னால உங்கள் வாழ்க்கையை மாறப்போகுது சொல்லியிருக்கேன். இந்த முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாழ்நாளில் மிகப்பெரிய நல்ல வாய்ப்பை கொண்டு வரப்போகும் நேரமாகும். இப்படிப்பட்ட நேரம் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கும். இன்று நான் உங்கள் வாழ்க்கையில் சில ரகசிய திறமைகளை விளக்கப் போகிறேன். அதை பற்றி நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையை ஒரு நொடியில் மாற்றிவிடும். இன்று இதை நீங்கள் கவனமாக பார்த்தால் இந்த கலியுகத்தில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ராஜாவை போல் வாழ்வீர்கள். இதை நீங்கள் அலட்சியப்படுத்தினால் இன்று மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வருத்தப்பட நேரிடும். ஏனென்றால் வாழ்க்கை வாழும் சரியான முறை தெரியாதவர்கள் என்னதான் பல லட்சம் உழைத்தாலும் கடினமாக போராடினாலும் முடிவில் அவர்களுக்கு எதுவும் கிடைப்பதில்லை. அவர்கள் கையில் எப்பொழுதும் காலியாக இருக்கும். ஆகையால் இதை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நாங்கள் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் நாங்கள் உங்கள் நன்மைக்காக மட்டுமே இதனை உருவாக்குகிறோம். நாங்கள் ஒவ்வொன்றையும் உருவாக்கும் போதும் இதற்கு 8 முதல் 10 மணி நேரம் ஆகிறது. ஏனென்றால் நாங்கள் எப்பொழுதும் ஒரு ஜாதகத்தை சரியாக முறையில் ஆராய்ந்துள்ளோம். பஞ்சாங்கத்தை கணித்த பிறகு உங்களுக்கான தகவலை கொண்டு வருகிறோம். மேலும் உங்கள் வாழ்க்கை மிகவும் தேவையான சில அனுபவங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். எனவே 27 நட்சத்திர அன்பர்களுக்கு கவனமாக கேளுங்கள். இதற்கு பதிலாக நாங்கள் உங்களிடம் எதையும் கேட்கவில்லை. எங்களின் இந்த உழைப்பிற்கான இதனை விரும்பி கீழே உள்ள கருத்து பெட்டியில், அதாவது கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை அன்பான நன்றி குருஜி என்று எழுதுங்கள். எங்கள் உழைப்புக்கான பலன் இதுவே ஆகும். 27 நட்சத்திரத்திற்கான வார ராசி பலன் தான் பார்த்துருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். உறவினர்களின் உதவியால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெறும். நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்கவும். முக்கிய முடிவுகள் குடும்ப பெரியவர்கள் ஆலோசனை அவசியம். வாழ்க்கை துணையில் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் பண வரவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வரவு செலவு அடுத்தடுத்து வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாது சொல்லியிருக்காங்க. வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வார முற்பகுதியில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறும். பிற்பகுதியில் பணியாளர்கள் சில பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. சிறப்பு பலன்கள் பார்த்தீங்கன்னாக்கா, 2ஆம் தேதி சந்திரன் அருளால் வாழ்க்கை துணை வழியில் மன மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டம் வாய்ப்புகளும் ஏற்படும். அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2, 5, 6. அதிர்ஷ்டமான எண்கள் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி நட்சத்திரத்திற்கு 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வழிபட வேண்டிய முருகர் தெய்வம் முருகனை வழிபட்டால் போதுன்றாங்க. அதுக்கு அடுத்த ராசியான பரணி நட்சத்திரம். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது அவசியம். முயற்சிகள் இழுபறியாகும். குடும்ப தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிட்டால் குடும்பத்தில் பெரியவர்கள் அறிவுரையை கேட்டு எடுக்கவும். சில தெய்வ பணிகளை ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். தந்தையின் உடல்நிலையில் கவனம் செலுத்தவும். பணம் அதிகரிக்கும். செலவுகளை சமாளிக்க வேண்டியதற்கு சில கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுத்தக்கூடும். வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனை நீங்கி விற்பனை லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகரித்து மகிழ்ச்சி தரும். சிறப்பு பலன்கள் பார்த்தீங்கன்னாக்கா, 5ஆம் தேதி செவ்வாயின் அருளால் சகோதர வகையில் ஏதாவது பண வரவுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வுகளுக்கு வாய்ப்பு உண்டு சொல்லியிருக்காங்க. அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூலை 31, ஆகஸ்ட் 5, 6 சொல்லியிருக்காங்க. அதிர்ஷ்டமான எண்கள் பார்த்தீங்கன்னாக்கா 5, 6. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு. வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னாக்கா காமாட்சி அம்மன் சொல்லியிருக்காங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதுக்கடுத்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம். பொறுமையுடன் செயல்பட வேண்டிய வாரம். தாய் வழி உறவினர்கள் ஆதாயம் கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியம் இழுபறியாகும். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும் சொல்லியிருக்காங்க. பணம் பார்த்தீங்கன்னா செலவுகளை சமாளிக்க போதுமான அளவுக்கு பணம் பழக்கம் இருக்கும். கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை. வியாபாரம் பார்த்தீங்கன்னாக்கா, வியாபாரம் நன்றாக நடைபெறும். லாபம் அதிகரிப்பதால் வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்வதில் சிரமம் இருக்காது. சிறப்பு பலன்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கருத்து வேறுபாடு காரணமாக விலகி சென்ற நண்பர்கள் 31ஆம் தேதி சுக்கிரன் அனுகிரகத்தை திரும்ப வந்து அன்பு பாராட்டு வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூலை 31, ஆகஸ்ட் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு.
நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. அதுக்கு அடுத்த ராசியான ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். ரோகிணி நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் பார்க்கலாம். குடும்பத்தில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியுடன் உற்சாகமும் தருவதாக இருக்கும். தாயிடம் கேட்ட உதவி கிடைக்கும். கணவன் மனைக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு பிள்ளைகள் வழியில் சுப செய்தி கிடைக்கக்கூடும். சகோதரர்களால் அனுகூலம் உண்டு. பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத மனவரவுக்கு வாய்ப்பு உண்டு. செலவுகள் குறைவாக இருப்பதால் ஓரளவு சேமிக்க முடியும். வியாபாரம் பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் எப்போது போல் நடைபெறும். சக வியாபாரிகளில் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். சிறப்பு பலன்கள் பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் தேதி சந்திரன் அருளால் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனக்கசவுகள் நீங்கி சுமூக உறவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்ட நாட்கள் 1, 3, 4. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ராசியான மிருகசீரிஷ ராசி நட்சத்திரக்காரர்கள். புதிய முயற்சிகளால் சாதகமாக முடியும். தடைப்பட்ட சுபகாரியங்களை நல்லபடி நடைபெறும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீண்ட நாட்களாக செலுத்த நினைத்த தெய்வ பிரச்சனையை செலுத்தி மகிழ்வீர்கள். சிலருக்கு பிள்ளைகள் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். பிறருக்கு கொடுத்து வரவது என்று நினைத்து கடன் தொகையை திரும்ப கிடைப்பது மகிழ்ச்சி தரும். கொடுத்தது திரும்ப வந்துடும் சொல்லியிருக்காங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம். தேவையான உதவிகள் கிடைக்கும். சிறப்பு பலன்கள் பார்த்தீங்கன்னாக்கா உறவினர் மூலம் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் 2ஆம் தேதி சுக்கிரன் அருளால் நீங்கும் வாய்ப்பு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்டமான எண்கள் 2, 4, 5. அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1 மற்றும் 9. அதிர்ஷ்டம் நிறம் சிகப்பு. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். திருப்பதி தரும் வரம். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கியும். உறவினர்கள் அன்பு பாராட்டுவார்கள். சகோதரர்கள் ஆதாயம் உண்டு. வாகனம் ஓட்டும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும். தந்தையுடன் அரசுணையாக நடந்து கொள்ளுங்கள். பண வரவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருப்தி தரும் சொல்லியிருக்காங்க. வீண் செலவுகள் இருக்காது. தாய் வழி உறவினர்கள் கடனாக கொடுத்த பணம் திரும்பி கிடைக்கும். வியாபாரம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் வியாபாரிகள் ஏற்பட்ட மறைமுக இடையூறுகள் நீங்கி விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறும். சிறப்பான நாட்கள் 6ஆம் தேதி தொடங்கி புதிய முயற்சி சந்திரனின் அனுகிரகத்தால் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் ஆதாயம் தரும். பயணங்கள் அனுகூலம் உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள் 3, 4, 6 சொல்லியிருக்காங்க. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். அதுக்கு அடுத்த ராசியான புனர்பூசம். எதிலும் சிந்தித்து செயல்படவும். குடும்பம் அல்லது வேலை தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். வாழ்க்கை துணை பிடிவாதம் நடந்து கொண்டாலும் விட்டு கொடுத்து செல்லவும். நண்பர்கள் தக்க சமயத்தில் செய்யும் உதவி மகிழ்ச்சி தரும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு குறைவாகத்தான் இருக்கும். அவசியம் ஏற்பட்டால் தவிர கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புதிய முதலீடு விஷயத்தில் நிதானம் அவசியம் சொல்லியிருக்காங்க. பணியாளர்களிடம் சற்று கவனமாக இருங்கள். சிறப்பான நாட்கள் 31 சொல்லியிருக்காங்க. ஜூலை 31 சொல்லியிருக்காங்க. அனுகிரகத்தின் பிள்ளைகள் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். பண வரவு உண்டு சொல்லியிருக்காங்க. அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூலை 31, 4 மற்றும் 5. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அதிர்ஷ்டம் நிறம் மஞ்சள். வழிபட வேண்டிய தெய்வம் லட்சுமி ஹைகிரிவர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ராசியான பூச நட்சத்திரை. தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இழுபறியாக இருந்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். வழக்குகளில் முன்னேற்றம் உண்டாகும். பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு. குலதெய்வ பிரச்சனையை நிறைவேற்றி நிம்மதி பெறுவீர்கள். சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் சொல்லியிருக்காங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். அனாவசிய செலவுகள் இருக்காது என்பதால் சிறிய சேமிப்பும் முடியும் சொல்லியிருக்காங்க. வியாபாரம் வாழ்க்கை போல் நடைபெறும். வழக்கம் போல் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் உற்சாகம் தரும். 31ஆம் தேதி சந்திரன் அன்று அனுகூலமற்று இருப்பதால் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது அவசியம். கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா 3, 4, 6 சொல்லியிருக்காங்க. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சொல்லியிருக்காங்க. வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரம்.
பல வகைகளிலும் அனுகூலமான வாரம். பயணங்களால் ஆதாயம் உண்டு. நீண்ட நாள் காலாக தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க அதிகாரிகளால் சில சங்கடங்கள் ஏற்பாட்டு நீங்கும். பிள்ளை அல்லது பெண்கள் திருமணம் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பணம் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்த்ததை விட பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புதிய முதலீடுகள் தவிர்க்கவும். விற்பனை பிரச்சனை இல்லை. பணியாளர்கள் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. சிறப்பு பலன்கள் பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் தேதி சுக்கிரனின் அருளால் உறவினர்கள் உதவியுடன் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஒன்று நிச்சயமாக வாய்ப்புண்டு. அதிர்ஷ்ட நாட்கள் 2, 3, 4, 6 சொல்லியிருக்காங்க. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த நட்சத்திரமான மக நட்சத்திரம். சிந்தித்து செயல்பட வேண்டிய வாரம். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அவருடன் பேசுவது பொறுமை அவசியம். கூடுமானவரை வெளியில் செல்வதை தவிர்த்து நல்லது. பிள்ளைகளால் ஆதாயம் கிடைக்கும். செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் கையிருப்பு குறையும். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. விற்பனை வழக்கம் போல் நடைபெறும். 31ஆம் தேதி நட்சத்திரத்தின் அனுகிரகத்தினால் செல்வ சேர்க்கை வாழ்க்கையின் மூலம் எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைத்துக்கூடும். அதிர்ஷ்டமான நாட்கள் 31, 5, 6. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அதிர்ஷ்டம் நிறம் மஞ்சள். வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னாக்கா தட்சிணாமூர்த்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பூரம் நட்சத்திரத்துக்காரர்கள். பூரம் நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதர வகையில் வீண் சச்சரவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொறுமை காப்பது நல்லது. இருபடியாக இருந்த அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியும். பணம் பார்த்தீங்கன்னாக்கா செலவுகளை சமாளிக்க தேவையான அளவுக்கு பண வரவு இருக்கும். சுப செலவுகளுக்கும் இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த செலவுகளால் விற்பனை மூலம் கிடைக்கக்கூடிய லாபம் சற்று குறையக்கூடும். 3ஆம் தேதி சந்திரன் அனுகூலமற்று இருப்பதால் அலுவலக பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பணியாளர்களுக்கு கவனம் தேவை சொல்லியிருக்காங்க. அதிர்ஷ்டமான நாட்கள் 4, 5, 6. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு இளஞ்சிவப்பு சொல்லியிருக்காங்க. வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி தரும் வாரம். காரியங்கள் அனுகூலமாக முடியும். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். அவரின் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிலருக்கு நண்பர்கள் மூலம் திடீர் பண வரவு வாய்ப்புண்டு. சகோதரர்களுக்கு செலவு செய்ய வேண்டி நேரிடும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் இணக்கமாக நடந்து கொள்வது. பார்க்கிங் தொகையை கேட்காமலே கொண்டு வந்து கொடுப்பார்கள். 31ஆம் தேதி சுக்கிரன் அருளால் பழைய வாகனத்தை பற்றி புதிய வாகனம் வாங்க நினைக்கும் விருப்பம் நிறைவேறக்கூடிய உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள் 31, 5, 6. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை. அதுக்கடுத்த ராசியான அஸ்தம். 3வது நபர்கள் தலையீடு காரணமாக கணவன் மனைவியிடையே ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதரர்களால் சில சமயங்கள் ஏற்பட்டு சங்கடங்கள் நீங்கும். தாய்மாமன் மூலம் பண வரவு கிடைக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும். பண வரவு திருப்தி தருவதாக இருப்பதுடன் சிலருக்கு வாழ்க்கை துணையை வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த பண வரவு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வாடிக்கையாளர் கடுமையாக பேசினாலும் பொறுமை அவசியம். விற்பனையும் சுமாராகத்தான் இருக்கும். 1ஆம் தேதி சுக்கிரன் அனுகிரகத்தால் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கி நிம்மதி ஏற்படும். அதிர்ஷ்டமான நாட்கள் 1, 5, 6. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர். சித்திரை நட்சத்திர ராசிக்காரர்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்ப தொடர்பான முக்கிய முடிவு ஏற்படுவதற்கு உகந்த வாரம். திருமண முயற்சிக்காக மேற்கொள்ளும் உங்கள் முயற்சிக்கு நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கும். தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பணம் தேவைக்கு அதிகமாக பண வரவு இருப்பதால் செலவுகள் போக சேமிக்கவும்.
மற்றவர்களுக்கு உதவும் செய்வீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஏற்பட்ட சிரமங்கள் நீங்கி விற்பனை லாபம் அதிகரிக்கும். 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா புதனின் அனுகிரகத்தால் வியாபாரத்தில் மறைமுகமாக எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கி லாபம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான நாட்கள் 2 மற்றும் 3, 4. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. சுவாதி நட்சத்திரம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கான ஏற்படும் சாதகமாக முடியும். உறவினர்கள் குடும்பத்தில் சில குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் பாதிப்பு இருக்காது. பிள்ளைகளை பிடிவாதமாக இருப்பது மன வருத்தம் தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். சகோதரர்கள் உதவிக்கரம் இருப்பார்கள். பண வரவு பத்தினாக்கா எதிர்பார்த்ததை விட பண வரவு கூடுதலாக இருக்கும். சிலருக்கு தந்தையின் மூலம் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கக்கூடும். விற்பனை லாபம் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகத்தான் இருக்கும். பங்குதாரர்கள் உதவியாக இருப்பார்கள். 31ஆம் தேதி சுக்கிரனின் அருளால் பிள்ளைகள் மூலம் வீட்டுக்கு தேவையான மின்சார மின்னணு சாதனங்களை வாங்கி மகிழ வாய்ப்புண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா 3, 4, 6. அதிர்ஷ்டமான எண்கள் பார்த்தீங்கன்னாக்கா 6 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வழிபட வேண்டிய தெய்வம் கோமதி அம்மன். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் வாரம். புதிய முயற்சிகள் சற்று இழுபறிக்கு பிறகு சாதகமாக முடியும். வீட்டில் சிறிய அளவில் சுப நிகழ்ச்சிகள் ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்புள்ளது. தடைபட்டு வந்த தெய்வ பிரச்சனைகள் நிறைவேற்றி நிம்மதி பெறுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனக்கசவுகள் நீங்கும். பண வரவு இருந்தாலும் அடுத்தடுத்த செலவுகளால் சற்று சஞ்சலம் உண்டாகும். ஆனாலும் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். வியாபாரம் எப்போது போல் நடைபெறும். பணியாளர்கள் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. 4ஆம் தேதி சந்திரன் அனுகிரகத்தால் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து நிம்மதியை பெறுவீர்கள். பண வரவு உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள் 4 மற்றும் 5, 6. அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வழிபட வேண்டிய தெய்வம் சிவன். அனுஷம் நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலம் நிறைந்த வாரம். காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு வாய்ப்புள்ளதாக சற்று பொறுமையாக இருப்பது நல்லது. உறவினர்கள் சிலருக்கு உங்களை பற்றி அவதூறாக பேசினாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படும். உங்கள் தேவையை அறிந்து நண்பர்கள் உதவி செய்வார்கள். பண வரவு ஓரளவுக்கு இருக்கக்கூடும் என்பதால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வியாபார வாழ்க்கை போல் நடைபெறும். வழக்கம் போல் நடைபெறும். சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள். சிறப்பு பலன். 5ஆம் தேதி சுக்கிரனின் அனுகிரகத்தை பெண்கள் திருமணம் தொடர்பான மேற்கொள்ளும் முயற்சி அனுகூலமாகும். அதிர்ஷ்டமான நாட்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது வாழ்க்கை துணையுடன் கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது. சகோதரர்களுக்கான விட்டு கொடுக்க வேண்டிய வரும். தந்தை வழி உறவினரால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடும். பிள்ளைகளின் நீண்ட நாள் விருப்பம் ஒன்றை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பண வரவு பார்த்தீங்கன்னாக்கா பண வரவு தேவையான அளவுக்கு இருக்கும். செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் எதுவும் ஏற்படாது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க. விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். 6ஆம் தேதி சந்திரனால் அருள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக வாய்ப்புண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள் 3, 4, 6. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். மூல நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் நீங்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் அவசரம் வேண்டாம். தந்தையின் உடல்நிலை கவனம் தேவைப்படும். நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளில் மகிழ்ச்சி உண்டு. பணவரவு எதிர்பார்த்தபடி இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். வியாபாரத்தில் பிரச்சனை என்று எதுவும் ஏற்படுவதில்லை. பழைய பாக்கி ஓரளவுக்கு வசூலாகும். சிறப்பு பலன். 4ஆம் தேதி சந்திரன் அனுகூலமாக இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல். தாயாரின் உடல்நிலை கவனம் தேவை சொல்லியிருக்காங்க. அதிர்ஷ்டமான நாட்கள் 1, 2, 3. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் சொல்லியிருக்காங்க. பூராடம் நட்சத்திரம் குடும்பத்தில் உறவினால் தலையீடு இல்லாமல் கவனமாக பார்த்து கொள்ளலாம்.
புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு தவிர்க்கவும். வாகனத்தில் செல்லும்போது சற்று கவனமாக இருக்கவும். குலதெய்வ பிரச்சனையை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டு. சகோதரர்கள் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் சற்று கவனமாக இருக்கும். தேவையான அளவுக்கு பணம் வந்தாலும் எதிர்பார்த்த செலவுகள் அதிகரிப்பு என்பதால் சேமிப்பு வாய்ப்பு இல்லை. புதிய முதலீடுகள் விஷயத்தில் அவசரம் வேண்டாம். அனுபவம் மிக்கவர்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படவும். 6ஆம் தேதி சந்திரன் அருளால் பிறர் கொடுத்திருந்த கடன் தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சொல்லியிருக்காங்க. அதிர்ஷ்டமான நாட்கள் 5, 6, 7. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் சிவப்பு அண்டு வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. அதுக்கு அடுத்த ராசியான உத்திராடம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் நிறைந்த வாரம். சுப செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப உறவினர்கள் உங்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள். நண்பர்கள் காரியங்களில் அணுகலும் உண்டாகும். சிலருக்கு வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்ய வாய்ப்பு ஏற்படும். தாய் வழி உறவினர்கள் ஆதாயம் ஏற்படும். வரவும் செலவும் சரியாக இருக்கும் என்பதால் பிரச்சனை எதுவும் இருக்காது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளை சஞ்சலத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் ஓரளவு நன்றாக இருந்தாலும் பங்குதாரர்கள் மற்றும் பணியாளர்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். 5ஆம் தேதி குரு பகவான் அருளால் பிள்ளைகளிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிர்ஷ்டமான நாட்கள் 5, 6 மற்றும் 7. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. அதிர்ஷ்டம் நிறம் பச்சை. வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை. திருவோணம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி உற்சாகம் நிறைவேறியிருக்கும். பிள்ளைகள் ஆலோசனைப்படி நடப்பது மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். தாயின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழும் சந்தர்ப்பம் ஏற்படும். சகோதரர்கள் ஏற்பட்ட கருத்து ஏற்பாடு நீங்கள் அரசாங்க காரியங்கள் ஈடுபடுகளில் முடிவுக்கு வரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிலருக்கு வாழ்க்கை துணை உறவினர்கள் மூலம் திடீர் பண வரவு வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளால் செலவு ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பங்குதாரர்கள் சில பிரச்சனைகள் ஏற்படும் சஞ்சலம் ஏற்படுத்தும். 2ஆம் தேதி புதன் அனுகூலம் காணப்படுவதால் தாய்மாமன் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் பொறுமை அவசியம். அதிர்ஷ்டமான நாட்கள் 31, 3 மற்றும் 4. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரரை வழிபட சொல்லியிருக்காங்க. அவிட்டம் நட்சத்திரம். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளில் பிடிவாதம் போக்கு மாறும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் உண்டாகும். தாய் வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். தந்தை ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை வாய்ப்புள்ளது. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். சிறிது சேமிப்புக்கும் முடியும். மூத்த சகோதரிடம் கேட்டிருந்த பண உதவி கிடைக்கும். வியாபாரம் தொடர்பாக சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். லாபம் வழக்கம் போல் இருக்கும். 1ஆம் தேதி சந்திரன் அனுகிரகத்தால் குடும்பத்தில் அக்கம் பக்கத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படுத்த பண வரவு உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள் 1, 5, 6. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தை நிர்வகித்தில் பிரச்சனை எதுவும் இருக்காது. பிள்ளைகள் வழியில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சுப செய்தி ஒன்று கிடைக்கும். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருங்கள். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. பண வரவில் பிரச்சனை எதுவும் இல்லை. செலவுகள் அவசியம் செலவுகளாக இருக்கும். சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடைபெறும். லாபம் கூடுதலாக கிடைக்கும். பணியாளர்கள் தேவைகளை நிறைவேற்றுவார்கள். 3ஆம் தேதி சுக்கிரன் அனுகிரகத்தால் வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்கு வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். அதிர்ஷ்டமான நாட்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வழிபட வேண்டிய தெய்வம் காந்திமதி அம்மன். பூரட்டாதி நட்சத்திரம். தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகளை நீங்கி அமைதி உண்டாகும். உங்கள் முயற்சிகளுக்கு குடும்ப பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகள் தேவையான பூர்த்தி செய்வார்கள். சிலருக்கு வாழ்க்கை துணையில் சுப செய்தி ஒன்று கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். செலவுகளுக்கு அவசியமான செலவாக இருக்கும். பிள்ளைகள் மூலம் பண வரவு உண்டு. வியாபாரத்தில் பற்று வரவு சுலபம் இருக்கும். வியாபார விஷயமாக சிறு பயணம் மேற்கொள்ள நேரிடும். 6ஆம் தேதி சந்திரன் அனுகிரகத்தால் தாயாரின் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க வாய்ப்புள்ளது. 2, 5, 6.
அதிர்ஷ்டமான நாட்கள், அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அதிர்ஷ்டம் நிறம் வெளிர் மஞ்சள். வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். நல்ல செய்தி கிடைக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு தெய்வ தரிசனம் கைகூடும். எதிர்பார்த்த நண்பர்கள் சந்திப்பு உற்சாக கூடும். சிலருக்கு குலதெய்வ பிரச்சனைகளை நிறைவேற்ற வாய்ப்பு உண்டு. உடல்நிலையில் கவனம் தேவை சொல்லியிருக்காங்க. தேவையான அளவு பண வரவு இருக்கும். சிலருக்கு வாழ்க்கை துணை மூலம் திடீர் பண வரவுகள் வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். பணியாளர்கள் உற்சாகமாக செயல்பட விற்பனையை அதிகரிப்பார்கள். 5ஆம் தேதி சுக்கிரன் அனுகிரக இருப்பதால் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மறைமுக எதிர்பார்ப்பு ஏற்படக்கூடும் சொல்லியிருக்காங்க. கவனம் தேவை சொல்லியிருக்காங்க. அதிர்ஷ்டமான நாட்கள் 2, 6, 4, 6. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அடுத்து கடைசி ராசி என ரேவதி நட்சத்திரக்காரர்கள். முயற்சிகள் சாதகமாக முடியும். தாய்மாமன் மொழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். அரசாங்க அதிகாரிகள் உதவிகரமாக இருப்பார்கள். பிள்ளைகளில் பிடிவாத போக்கு மாறும். கணவன் மனைவிகளுக்கிடையே ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் நீங்கும். பிள்ளைகள் மகிழ்ச்சியாக ஏற்படும். தேவையானவர்களுக்கு பணம் வரவு இருந்தாலும் சேமிக்க முடியாதபடி செலவுகளும் ஏற்படும். ஆனால் செலவுகள் சுப செலவுகளாக இருப்பது மகிழ்ச்சி தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்த தேவையான கடன்கள் கிடைக்கும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். 1ஆம் தேதி சந்திரன் அனுகூல இருப்பதால் செலவுகள் திட்டமிடாமல் மிக அவசியம். கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் 31, 3, 4. அதிர்ஷ்டமான எண்கள் 5, 7. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வழிபட வேண்டிய தெய்வம் அபிராமி. இந்த 27 ராசிக்கு நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்களை பார்த்தீங்க. இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலை ஷேர் பண்ணோம். நீங்களும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.